பெரிய சிவபக்தர் அப்பைஸ்வரர் இருந்தார் 200 வருஷத்துக்கு முந்தி. இவரனும் அத்வைதி ஈஸ்வரனும் இது ரெண்டும் வேற ரெண்டு பொருளுங்க எண்ணமே எனக்கு கிடையாது, ஒரு பொருள் தாங்கிற என்ன தீர்மானம் எனக்கு அப்படின்னு ரொம்ப பக்தி பண்ணியிருக்காரு அவர். ஆனாலும் அது வேற அந்த ஒரு பக்தியை மாத்திரம் பண்ணிட்டு இருக்க முடியாத மதங்களுக்கும் எவ்வளவு காரணங்களை சொல்லி யுக்தி சொல்லி அவளுக்கு நாம் பண்ற போற வழி தப்பு இல்லை சரிதாங்கிறதுக்கு எவ்வளவு பண்ணணுமோ அவ்வளவும் புத்தகம் எழுதி கொடுத்துருக்கார். அலங்கார சாஸ்திரத்தை புத்தகம் எழுதியிருக்கார், வியாக்கரண சாஸ்திரத்தை புத்தகம் எழுதியிருக்கார், தர்மசாஸ்திர புத்தகம் எழுதியிருக்கார். சகல சாஸ்திரங்களையும் அநேகமாக ஒரு மதம்னு எடுக்கிறப்போ இன்னொரு மதத்துக்கு அந்த அதுவும் முன் பழைய கால இருந்த மதத்துக்கு எழுதினாலும் இருப்பா. அந்த காலத்தில் சமமாக இருக்க முடியாது இன்னொரு போட்டி மதமாக இருக்கிற மதத்துக்கு ஒரு புத்தகம் எழுதியே கொடுக்க மாட்டா. புத்தகம் அவள் மதத்தில் அது வழி அதுக்கு மேலே விபரீதமான மதத்துக்கு எழுதவே மாட்டா. அவர் மாத மதத்துக்கு எழுதி கொடுத்துருக்காரு புத்தகம், ராமானுஜ மதத்துக்கு எழுதி கொடுத்துருக்கார், ஸ்ரீகண்ட மதம்னு சைவ மதத்துக்கு அந்த சைவ மதத்துக்கு எழுதி கொடுத்துருக்கார். இவ்வளவு எழுதி கொடுத்துட்டு அப்போ எனக்கு இதில் என்ன கடைசியில் முடிவு சாட்சாத் ஆச்சாரிய வாழ்ல தான் எனக்கு சரணாகிச்சு. எல்லா ஆச்சாரியாலும் சொன்னது சாகாரமாக சகுணமாக ஒரு உருவத்தோடு இருக்க முடியாத ஒரு பரமாத்மாவை உபாசிக்கிறதுக்காகத்தான் அந்த மதங்கள்லாம் ஏற்பட்டது பக்திக்கு. அந்த பக்திக்கெல்லாம் பலம் எதுன்னு கேட்டால் அது நிறைஞ்ச வஸ்துடாக அது தவிர ரெண்டாவது கிடையாது. அது நிறைஞ்சதுன்னு நமக்கு அறிவு அந்த பரமாத்மா அந்த சகுணத்தோடு உபாசிச்சா தான் நமக்கு கிடைக்கும். அந்த ஆகாரத்தோடு இருக்க முடியாது சுவாமியை கூட. அதுக்காக ஒரு வழியெல்லாம் சொல்லியிருக்கா. அதனால அதெல்லாம் பலம் ஆச்சாரியர்கள் சொன்ன அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு வழி. வளமே மகாதேவன், வளமே மகாதேவன், வளமே மகாதேவன், வளமே மகாதேவ தேவேசன், வளமே வளமே மகாதேவ தேவன், சிவ வளமே மகாதேவ தேவேசன், வளமே வளமே மகாதேவ தேவன், சிவ வளமே மகாதேவ தேவன், சிவ வளமே மகாதேவ தேவேசன், வளமே வளமே மகாதேவ தேவன், சிவ வளமே மகாதேவ தேவேசன், வளமே வளமே மகாதேவ தேவன். நெற்றி பணியும் கிரீட்டம் நெற்றி கண்டி தகிக்க ஐந்தம்பும் துச்சம் சூழத்தலரும் பகை கூடம் சுத்த மதிபாதி சூடும் பணி மார்க பந்து வளமே மகாதேவ தேவன், சிவ வளமே மகாதேவ தேவேசன், வளமே வளமே மகாதேவ தேவன். வளமே சிவம் வளமே சிவம் வளமே சிவம் வளமே வளமே சிவம் வளமே சிவம் வளமே சிவம் வளமே. அங்கும் ஒளிரும் அரவம் மேக கங்கா அலையாலே மயக்கும் சிரசும் ஓங்கார பாட்டி ஒலிக்கும் சித்த சேவிக்கும் பாதம் பணி மார்க பந்து என்றும் ஒரு ஆனந்த ரூபம் நிறைவாய் விளக்கும் பேராளன் பகையதிகாரம் அத்தங்க மாமலை பாணம் பணி தோலாடையன் திவ்ய சன்மார்க பந்து வளமே மகாதேவ தேவன், சிவ வளமே மகாதேவ தேவேசன், வளமே வளமே மகாதேவ தேவன். மன்மத கர்வம் அழிக்கும் காளகண்டன் மகேசன் வெண்வேரி சடையன் மல்லிப்பொல் பார்க்குள் சுரேசன் கோடி சூய பிரகாசம் பணி மார்க பந்து உயிர்க்கு உயர் மந்தாரம் மந்தராமலை சாரம் மகாகௌரி ஊரும் பரவும் தூரச் செந்தூரம் கடல் தாண்டி பொறுக்கும் பணி மார்க பந்து வளமே மகாதேவ தேவன், சிவ வளமே மகாதேவ தேவேசன், வளமே வளமே மகாதேவ தேவன். அவ்வைய யஜ்ஞம் கீதம் ஸ்தோத்ரராஜன் இது படிக்க பக்தி வழியில் நோக்கங்கள் நிறைவை அடையும் பாதை மத்தி பயமாறும் மகிழ மகேசன், வளமே மகாதேவ தேவன், சிவ வளமே மகாதேவ தேவேசன், வளமே வளமே மகாதேவ தேவன், சிவ வளமே மகாதேவ தேவன், சிவ வளமே மகாதேவ தேவேசன், வளமே வளமே மகாதேவ தேவன், சிவ வளமே மகாதேவ தேவேசன், வளமே வளமே மகாதேவ தேவன்,
வளமே சிவம் வளமே வளமே சிவம் வளமே வளமே சிவம் வளமே வளமே சிவம் வளமே வேயுரு தோழி மங்கமே